Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாங்க பாயாச ரெசிபி வெர்மிச்செல்லி பாயாசம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். சோ நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். சோ நெய் மெல்ட் ஆனோனே நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, பாதாமை 1 by 1 நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரியும் பாதாமையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா ஊதி வரணும். நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் வறுத்தெடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க நெய்யில வந்து நம்ம 1 கப் வந்து வெர்மிச்செல்லி சேமியா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ நம்ம எந்த கப்பில் வந்து சேமியா எடுத்தோமோ சேம் அதே கப்பில் வந்து நான் 2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா வேக வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சேமியா வேக வைக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சேமியா வந்து பாதி குக்காக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 1/2 hour. நம்ம இதுலேயே சேமியாவோடையே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசி வந்து சேமியாவோட ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம காய்ச்சின பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கிறனால நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பால் நல்லா திரண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா, ஜவ்வரிசி, பால் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மெர்ஜ் ஆயிருச்சு. இது ஒரு டைம் வந்து கொதி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1/2 கப் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து ஏலக்காய் தட்டி வந்து போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வரலும் நீங்கள் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு டைம் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பாயாசம் ரெடி.
நமக்கு வெர்மிச்செல்லி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.